Hello friends, welcome back to my channel. நான் உங்கள் சிம்மா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தை சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் என் கூடவே ஹைதராபாத்துக்கு வாங்க போகலாம். ஜெய் ஸ்ரீராம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சென்னை சென்ட்ரலில் நம்ம ட்ரெயின் ஏறிட்டோம். இது வந்து ஹைதராபாத் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். இது நம்ம வந்து போக்குவரத்து ஹைதராபாத் தான். ஸோ இது வந்து இங்கே சென்னை சென்ட்ரலில் 4:45 புறப்படுது. நாளைக்கு காலையில் ஒரு 6:05 6:10 ரேஞ்சில் போய் சேருது. எவ்வளோ டிலேயில் போகுது, கரெக்டாக டைமுக்கு போகுதான்னு பார்க்கலாம். இந்த ட்ரெயினோடைய ஃபேர் அப்படின்னு பார்க்கறச்சு நம்ம ஸ்லீப்பர் கிளாஸ் தான் வந்திருக்கோம். இந்த ஸ்லீப்பர் கிளாஸில் வரச்சு இந்த ட்ரெயின் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபருக்கு 420 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ளஸ் ஆன்லைன் சார்ஜஸ் இருக்குது. இதே நீங்கள் தேர்ட் ஏசி, அதாவது 3 டயரில் நீங்கள் ஏசியில் பயணம் பண்ணுறதா இருந்தால் ஒரு நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா வருது. ப்ளஸ் ஆன்லைன் சார்ஜஸ் இருக்குது. ஸோ இந்த மொத்தமே இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் கோச் வந்து 3 இருக்குது. செகண்ட் கிளாஸ் டயர் வந்து 3 இருக்குது. தேர்ட் கிளாஸ் டயர் வந்து 3 டயர் வந்து அதுவும் 3 இருக்குது. ஸ்லீப்பர் கிளாஸ் மொத்தம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 13 இருக்குது. 13 கோச் இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஒரு ஜென்ரல் இருக்குது, கடைசியில் ஒரு ஜென்ரல் இருக்குது. ஸோ ஃபுல் ஸ்டெச்டாக நம்ம இங்கேருந்து நம்ம பயணம் பண்ண போகிறோம். இந்த ட்ரெயினுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹைலி டிமாண்ட் ட்ரெயின். கூட்டம் எப்பவுமே இருக்கும். நீங்கள் செக் பண்ணும்போது எல்லாமே இத்தனைக்கும் இது டெய்லி ரன்னிங் ட்ரெயின். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்மினார் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா தாம்பரத்துலேருந்து புறப்படுது. ஸோ இந்த ட்ரெயின் 100 ட்ரெயின் ஒன்று இருக்குது. ஸோ இந்த 3 ட்ரெயின் கவர் பண்ணும்போது எல்லாத்த விட இதுதான் சீக்கிரம் போய் சேர்ற மாதிரி டைமிங் இருக்குது. ஓகேங்களா? பட் ஆனால் இந்த ஹைதராபாத் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சொன்ன மாதிரி டைமுக்கு ஸ்பீடாக போதான். நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம். ஸோ சூப்பராக நானும் மணி அண்ணாவும் பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஹைதராபாத்தை சூப்பராகவே சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ. எப்பவுமே என்னுடைய ஃபேவரட் டாப் சைட் ஆப்பர் மணி எனக்கு இதோட கீழே கொடுத்துருக்கோம். ஸோ லெட்ஸ் கோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சென்னை சென்ட்ரலேருந்து வண்டியை புறப்பட்டாச்சு. 1 நிமிஷம் லேட்டில். ஃப்ரெண்ட்ஸ், அந்த சூரியன் பாருங்களேன், என்ன ஒரு ஆரஞ்சு கலர்ல அது ஒளிஞ்சு அழகா வருது. பார்க்கறதுக்கு அழகா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க என்ன அழகா ஒளிஞ்சு வருது. பியூட்டிஃபுல் ட்ரெஸ். எப்படி இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு. ஓ மை காட். நான்லாம் இது சின்ன வயசுலலாம் பார்க்கும்போது ட்ரெயின் இதுக்கு மேலே போகுதுன்னு சொல்லி கொஞ்சம் பயப்படுவேன். என்னடா இது இதுக்கு மேலே போகுது அப்படின்ட்டு. ஸோ நம்ம அதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி ஓடுது. நம்ம இப்பெல்லாம் பார்த்து பயந்தோம்ல அப்படின்ட்டு. உங்களுக்கு இது மாதிரி அனுபவம் தான் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஐயோ எப்படி இருக்கு பாருங்களேன். செம்ம டெப்த் இருக்குல்ல இங்கெல்லாம். அத்தாடி அத்தி. இங்கிருந்து அந்த சூரியன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு.
அந்த சூரியனுடைய அந்த பிரதிபலிப்பு தண்ணியில் ரொம்பவே அழகாக தெரியுது, நமக்கு சூப்பராக இருக்கு. வானில் வரைந்த ஒரு ஓவியம் போல எனக்கு இருக்கு இதை பார்க்கும்போது. இல்ல சரி, அது வந்து ஒரு ஃபேக்டரி அவ்வளவுதான். பட் நம்ம அதை பார்க்கறச்சே அதுவுமே நமக்கு ஒரு அழகா தெரியுது கண்ணுக்கு. எதுவுமே பார்க்குற விதத்தில் தானே இருக்கு. ஸோ எனக்கு என்னன்னா, நீங்க இந்த மாதிரிலாம் போகும்போது நீங்க அழகா அதெல்லாம் நீங்க ரசிச்சுட்டே போவீங்களா அப்படின்றத என்னோட கேள்வி. இந்த மாதிரி இதெல்லாம் அழகா இருக்குல்ல பார்க்கறதுக்கு, நான்லாம் அழகா நிதானமா ரசிச்சுட்டே போவேன் இப்படிலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சூப்பராகவே வந்து அடிச்சு பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கு. செம்ம ஃபாஸ்ட்டு ட்ரெயின் வந்து சூப்பர் ஃபாஸ்ட், ஹைதராபாத் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற மாதிரியே தாராளமாக போயிட்டு இருக்கு. நான் இது ஒரு வீடியோ போட்டா அப்படின்றாலும் நான் வந்து மொத்தம் ஸ்லீப்பர் கிளாஸ் மொத்தம் S13 இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பட் கொண்டு வரைக்கும் தான் 13 க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்ஜின் பக்கத்தில் லக்கேஜ் ஏற்ற தான் இருக்குது. ஸோ கொண்டு வரைக்கும் தான். ஓகேவா? நான் வந்து ஃபுட்டு கொண்டு வந்துட்டேன். ஸோ அதனால் வந்து எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து வீட்டில் கொண்டு வராமல் இங்கேயே வாங்கி சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா, இங்கே வந்து நம்முடைய கோச்சில் நம்ம இடத்துக்கே வந்து ஆர்டர் எடுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான சப்பாத்தி, பரோட்டா இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். ஸோ ஃபுட்டு எந்தளவுக்கு இருக்குன்றது தெரியல. பட் நான் எங்கள் பக்கத்தில் கேள்விப்பட்டேன், நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம வந்து இப்போது செகண்டராபாத் வந்துட்டோம். அடுத்து நம்ம இறங்கணும். ஸோ காலையில் இப்போ டைம் என்னென்னா 5:10 ஆகுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 5:32 நம்ம வந்து ஹைதராபாத்லேருந்து இறங்கிட்டோம். ஸோ நம்ம வெளியே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இங்கே நம்ம கிளம்பலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் உள்ள மார்னிங் காற்றுல வைப் சூப்பராக இருந்தது. அதை உங்களுக்கு காமிக்கலான்ட்டு சொல்லுவாங்க பார்க்கலாம். நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் உள்ள டிக்கெட்ஸ் கவுண்டர் பக்கத்தில் உள்ள ஸ்டேஷன் ஃபுல்லாகவே சூப்பராக பெயிண்டிங் பண்ணி ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. பார்க்கவே நல்லா இருந்தது.
அதை விட்டு காமிக்க நினச்சேன், அதான் விட சொல்லுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய முகப்பு இப்படி தான் இருக்குது. ஃப்ரண்ட் லுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இந்த ஹைதராபாத்னு எழுதியிருக்காங்க. பட் அதே போல் வந்து அந்த சார்மினார் எப்படி இருக்குமோ அதே போலவே அந்த அமைச்சிருக்கிறது ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ நம்ம இப்போ இங்கேருந்து எப்படின்னா ஹோட்டலுக்கு போக போகிறோம். இங்கே ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆட்டோ பேசியிருக்கேன். ஸோ அவர் தான் வந்து இப்போ நம்மளை ஒரு ஹோட்டலுக்கு கூட்டின்னு போகிறாரு. அந்த ஹோட்டல் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹோட்டலுடைய பேர் சாய் கிரண் லாட்ஜ் அப்படின்னு போட்டிருக்கு. என்னடா இப்படி இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? எனக்குமே வந்த உடனே என்னடா அது ஆட்டோக்காரருக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு அப்படின்னு கொஞ்சம் பயந்தேன். இவ்வளோ பழைய பில்டிங் மாதிரி தெரியுது. சரி உள்ள எப்படி இருக்கும் கொஞ்சம் பயந்துட்டு தான் உள்ள போனேன். பட் ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு. வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம உள்ள நுழைஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதான் வந்து ரிசப்ஷனு. நமக்கு வந்து 3rd ஃப்ளோரு. ஸோ நமக்கு இங்கே லிஃப்ட் வசதியும் இருக்குது. ஸோ லிஃப்ட்டில் தான் மேலே ஏறி வந்தோம். இவர் தான் வந்து ஹோட்டல் ஸ்டாஃபு. ஸோ நம்ம லக்கேஜில் கொண்டு வச்சுட்ருக்காரு. ஸோ இப்போ ரூமை பற்றி பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ரூம் வந்து 105A. ஸோ உள்ளே நுழைஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிங் சைஸ் பெட் ஒரு யூனிட் இருக்குது. ஸோ பக்கத்துலேயே வந்து ஃபோன் வச்சுக்கிற சார்ஜர் போகிறதுக்குலாம் வசதி இருக்குது. இங்கே நம்ம பேக் வைக்கிற ஸ்டோரேஜ் ஸ்பேசஸான இடம் கொடுத்துருக்காங்க. டிவி இருக்குது. ஸோ பாருங்கள் எவ்வளோ கொஞ்சம் பெருசாக இருக்கா. நமக்கு மேலே ஏசி ப்ரொவிஷனும் இருக்குது. மேலே ஃபேன் இதெல்லாமே இருக்குது. ஸோ டவலும் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் வாஷ் பேஷன் இருக்கு, மிரர் இருக்கு. ஸோ நம்ம வந்து இன்னொன்று வந்து ட்ரெஸ்ஸிங் மிரருமே இருக்கு. ஓகேவா? நமக்கு முக்கியமானது வாஷ்ரூம். ஓகே ஓகே இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் வந்து இந்த சாய் கிரனில் 24 hours செக்இன் செக் அவுட் பண்ணலாம். அதுதான் எங்கள் ஃபெசிலிட்டிஸ். நம்ம மற்ற இடத்துல நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு தான் செக்இன், மார்னிங் 11 o'clock செக் அவுட் சொல்லுவோம்ல. ஆனால் இங்கே அது அப்படி கிடையாது. இங்கே 24 hours. இப்போ நம்ம கரெக்டாக 6 மணிக்கு வந்திருக்கோம். நாளைக்கு அப்புறம் 6 மணிக்கு செக் அவுட். அந்த தான் கணக்கு எடுத்துருக்காங்க. ரொம்பவே ஈஸி. இப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து வந்தாச்சு. இங்கே வந்து ஃபர் டே வந்து பார்த்தீங்கன்னா 1200 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஏசி வந்து 1500 ரூபா சொல்கிறாங்க. சரிங்களா? சரி ஓகே, ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம அடுத்த சைட் சீன் பார்க்கலாம். ஓகே, அடுத்த உள்ள பார்க்கலாம். See you. Bye bye.